வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டெட்டு பேப்பர் 1க்கு சயின்ஸில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி டாப்பிக்கானது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதேமாரி வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடின்னு ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அதோட ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்குது, போய் பார்த்துக்காங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இந்த டாபிக் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் டாபிக் வைஸ் படிங்க. ஸோ டாபிக் வைஸ் படித்தா தான் ஈஸியாக கவர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ டெட்டு பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கையில் சிலபஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும், அதுக்கான டெஸ்ட்டு பேட்ச் வந்து வேணும் கண்டிப்பாக, சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் இருக்குது. உங்களுக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ எந்த வகுப்பு வரையும் படிக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை நோட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்தா போதுமானது, சரிங்களா. ஸோ இவிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வரும். சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் 10th வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 6லேருந்து 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிக்கணும். 1லேருந்து 5th வரைக்கும் கூடிய அந்த இவிஎஸ் ப்ளஸ் சயின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும், சரிங்களா. ஸோ வாங்க டாபிக் 1, ஓகேங்களா. நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஒரு பார்ட்டாக பிரித்து படிக்க போகிறோம். ஸோ பார்ட் 1 நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸு 6ல் இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், 6ல் இருக்கக்கூடிய செகண்ட் டைமில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றிய பருப்பொருட்கள், 7th இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், அடுத்து 7th இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், அதுக்கப்புறம் 8th இருக்கக்கூடிய நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், 8th இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், சரிங்களா. 9th இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு மாற்றங்கள், இங்கே ஒரு மாற்றங்கள், இங்கே ஒரு மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ரொம்ப பேசிக் லெசன்ஸ் தான், இதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இது படிக்கணும். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான டாபிக் தான். ஸோ கரைசல்கள், வேதி வினைகளின் வகைகள், அடுத்தது கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற டாபிக் மட்டும் படித்தா போதுமானது. நம்ம இன்ஸ்டியூட்டில் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வேணுங்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டாபிக் 3ல் ஓகேங்களா, பார்ட் 3ல் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் 6th இருக்கக்கூடிய காற்று, 6th இருக்கக்கூடிய நீர், 8th இருக்கக்கூடிய காற்று, 8th இருக்கக்கூடிய நீர் இந்த டாபிக் மட்டும் படித்தா போதுமானது. பார்ட் 4ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா 9th இருக்கக்கூடிய தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் படிக்கணும். 8th இருக்கக்கூடிய தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, 9th இருக்கக்கூடிய வேதி பிணைப்பு, 9th இருக்கக்கூடிய கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் ஒரே மாதிரி வரும், இதை படிச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ பார்ட் 5ல் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து 8th 9th 8th இருக்கக்கூடிய அமிலங்கள் மற்றும் காரங்கள், 9th இருக்கக்கூடிய அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், 8th இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 9th இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 7th இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 10th இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும் பார்ட் 5ல். நெக்ஸ்ட்டு பார்ட் 6ல் ஓகேங்களா, அன்றாட வாழ்வியல் வேதியியல் 6th இருக்கக்கூடிய லெசன்ஸு, அன்றாட வாழ்வியல் வேதியியல் 8th இருக்கக்கூடிய லெசனு, பயன்பாட்டு வேதியியல் 9th இருக்கக்கூடிய லெசனு, 7th இருக்கக்கூடிய பலபடி வேதியியல், 7th இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வியல் வேதியியல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 6 கீழே படிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 1 வீக்கில் படிக்கக்கூடிய லெசன்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இதை கரெக்டாக ஒரே வாரத்தில் நீங்கள் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் 4 வாரம் 1 மந்த் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் சயின்ஸை A to Z முடிச்சிடலாம், சரிங்களா. நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்டரில் படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக மெமரி பண்ண முடியும். ஸோ எத்தனை பார்த்துருக்கோம், பார்ட் 3 பார்த்தாச்சு, பார்ட் 4 பார்த்தாச்சு, பார்ட் 5 பார்த்தாச்சு, பார்ட் 6 பார்த்தாச்சு, ஓகேங்களா. ஸோ பார்ட் 7 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் கூடிய இவிஎஸ் ப்ளஸ் சயின்ஸ், ஓகேங்களா. ஸோ இவிஎஸ்ஸு சயின்ஸில் கூடிய கெமிஸ்ட்ரி டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1க்கான அந்த இவிஎஸ்சில் இருக்கக்கூடிய சயின்ஸில் கெமிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே மற்ற வீடியோ போட்டிருப்போம். ஃபிசிக்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு பயாலஜி, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லி நாங்கள் போட்டிருப்போம். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி கரெக்டாக நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய டைம் ஆனது பல மடங்கு கம்மியாகும், ஓகேங்களா. ஸோ இப்படி நான் சொல்கிற மாதிரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பில் இருக்கக்கூடிய டாப்பிக்கெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம், ஓகேங்களா. இப்போ சிந்து சமணி நாகரிகம் அப்படின்னா அது எங்கே இருக்குது, 6ல் இருக்கா, 9th இருக்கா, 11th இருக்கா, ஸோ எத்திக்ஸ் புக் இருக்கா. ஸோ இதுமாதிரி நம்ம தேடி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் படிக்கும்போது நம்ம டைம் வந்து ரொம்ப கம்மியாகும், சரிங்களா. ஸோ சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதேமாரி வேறு டாபிக் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.